ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபிசிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபார் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சார்ட் ஓப்பன் பண்ணி எதனால் அந்த ட்ரேடு வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஜிபிபி சிஏடி சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை நான் எப்படி வந்து கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டியில் நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் ஓப்பன் பண்ணி எதனால் வந்து இது டிபி போயிருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபிசிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் வந்து சார்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இடிச்சு கீழே வருது. சரிங்களா? இது எதனால் நான் வந்து இதை வச்சுருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஒரு 1 day டைம் ஃப்ரேமுக்கு போனோம் அப்படின்ற பட்சத்தில் 1 dayயில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. நம்ம ஃபார்முலாவை பொறுத்தளவு 1 hour to 5 minutesங்கிற மாதிரி நமக்கு 1 day to 1 hour. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்மெட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாக வந்து 1 hourக்கு வந்து மார்க்கெட்டை வந்து திருப்புறேன். 1 hourக்கு மார்க்கெட் திருப்பினோன்னே நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து 1 hourல வந்து நல்லா நீட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். 1 hourல நமக்கு கிடைச்சோன்னா மார்க்கெட் எப்படி இதில் பட்டு கீழே வரணும், இதுதான் வந்து ஃபார்மெட்டு. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். ஸோ கீழே வரும் அப்படின்றத எதிர்பார்த்து தான் நம்ம வந்து அதை வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் நேராக நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து என்ட்ராகுது. சரிங்களா? என்ட்ரானதுலேருந்து என்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் என்ன தருது சார் அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன். இதுவே வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சு நான் வந்து மார்க்கெட் என்ன பண்ண போகிறேன், டவுன்ஃபால் ஆக போகிறேன் அப்படின்றது. இங்கேயே வந்து என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா இங்கேயே ஒரு என்ட்ரி வந்து நீட்டாக வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து 50% ஆர்டர் பிளாக் வந்து இங்கே இது பண்ணி நமக்கு வந்து வரப்போ நமக்கு ஒரு 1:3னாலும் 1:3 மார்க்கெட் வந்து நீட்டாக தரும். பட் இதை மட்டுமே வச்சு நம்ம எடுக்க வேணான்றதுனால உள்ளுக்குள்ளே போய் வேறு ஏதாவது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 5 minutesல ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால்னே சொல்லலாம். சரிங்களா? 1 2 இந்த 2 கேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்லா கீழே இறங்கியிருக்கு. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட்டில் இன்னும் ஒரு நல்ல ஃப்ளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து 50% ஆர்டர் பிளாக்ஸ் நிறைய இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது, டேரெக்டாக மேலே இது பண்ணி இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து மார்க்கெட் தருது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, ஒரு நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே கூட ஒரு என்ட்ரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? சார் இப்போ இன்னொரு இது வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்ன அப்படின்னா சார் எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்றது, எஸ்எல் வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் மேலே வைக்கிறது வந்து சேஃபஸ்ட் ஜோன் தான். சரிங்களா? பட் எல்லோரும் மேலே வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். பட் சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்றது தான் வந்து மேலே. சரிங்களா? எல்லாத்துக்கும் கம்பல்சரிலாம் வந்து மேலே வைக்கணுங்கிறது கிடையாது. அதை நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் அடுத்து சரிங்களா இங்கே ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் பிக் பண்ணிடுச்சுன்னு நம்ம வச்சுக்குவோம். செஷன் டைமுக்கு இன்னொரு என்ட்ரி நான் காட்டுறேன். இங்கே என்ட்ரி பிக் பண்ணிடுச்சு. எங்கே வந்து வைப்பீங்க அப்படின்னா இது வந்து டார்கெட் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் டார்கெட் நம்பர் 1. சரிங்களா? அடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்னா இந்த இடத்துல இருக்குது. பட் இது வரைக்கும் வருமா அப்படின்றது டவுட் தான். ஸோ வந்து டார்கெட் நம்பர் 1, இது டார்கெட் நம்பர் 2ன்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கீழே வரைக்கும் இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஒரு 1:5 வந்து நீட்டாக வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து 5 minutesல இது பண்ணிட்டு ஏதாவது செஷனில் வந்து நமக்கு ட்ரேட் ஏதாவது மாட்டுதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? டேரெக்டாக நான் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு டவுன் ஃப்ளோ வந்து மார்க்கெட் கொடுக்குது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரி போட்டு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் இந்த ஒரு ஃப்ளோ வந்து மார்க்கெட்டில் இன்னும் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குது. என்ன அப்படின்னா நான் வந்து கீழே இறங்க போகிறேன் அப்படின்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து கன்சால்டேஷன் சொல்லலாம். சரிங்களா? கன்சால்டேஷன் ஃப்ரேஸ் எதுக்கு வரும் அப்படின்னா அந்த அக்குமுலேஷன், மனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபார்மெட்டு வரும் இல்லைங்களா? அதில் வந்து இது எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டோட அந்த ஃபைனல் மொமெண்ட்டு தான். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து
செஷனுக்குள்ளே வந்து என்ட்ராது. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தோம்னாலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு லண்டன் செஷனில் வந்து என்ட்ராது. லண்டன் செஷனில் என்ட்ரானோடனே ஒரு என்ட்ரி வந்து நமக்கு ஒரு நீட்டான ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் போய் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது லண்டன் செஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்வீப்பு சிஹெச் இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் கீழே இழுக்குது. இங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு இம்பேலன்ஸில் ஒரு என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே இழுக்கலாம். சரிங்களா, அங்கேயும் ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய ஓன் விருப்பம் தான், எப்படி வந்து இது பண்ணுறீங்களோ அது நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட்டோட டிபி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் அடிச்சிருக்கு. சரிங்களா, ஒரு 1:5 வரைக்கும் அடிச்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து அந்த ஆர்டர் பிளாக் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து மேலே ஏறிடுச்சு. அது மட்டும்தான் நமக்கு இது. சரிங்களா, அதனால் நம்ம வந்து TP1 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். TP1 மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 1:2.83 வருது. பட் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் 1:5 வரைக்கும் வருது. சரிங்களா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து 1:3 தான். சரிங்களா, மார்க்கெட்டோட அந்த இதுவே ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு 1:3 1:4 அந்த ரேஞ்ச் வருது. பட் ஸ்டில் நீங்கள் 1:2 வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய சில்ட்ரன்ஸ் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.